அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி அப்படின்னு சொல்லி விஜய் அவங்கள மீனா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னத்த சந்தோஷம்னே, ஆமாம் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, அவங்களுக்குலாம் ஆடி நான் டான்ஸ் எடுத்து நான் பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவேன், ரொம்ப லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நீ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வர்ற மாதிரி நடித்து இப்போ எனக்கு சுருக்கு பிடிக்க வச்சு கடைசியாக நான் ஆட முடியாமல் ஆக்கிட்டீல அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு எது இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்குலாம் 2000 மாதம் வந்து சம்பளம் வாங்குவேன், அவங்களுக்கு வந்து 80,000 வரும், மாதம் மாதம் 80,000 சம்பாதிப்பேன், அந்த இதா ஐயப்பா சாமி போதும்ப்பா அந்த கற்பனை எல்லாமே இப்படி போகிற பேசி தான் இப்படி சுருக்கெடுத்து வந்திருக்கு. மீனா நீ வா மீனா நம்ம போகலாம், தேவையில்லாம உன்னை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு முத்து வந்து மீனா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரவி வராரு. அம்மா உங்களுக்கு கழுத்து சுளிக்கணும் ரொம்ப வலிக்குது அம்மா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கணத்தில் ஒரு ஆறாக கொடுத்துட்டு, ஏன்டா நானே வேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எப்போ வந்துட்டு எனக்கு சுளிக்கிடுச்சா வலிக்குதான்னு திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கூப்பிடுறாங்க. பக்கத்தில் பார்வதி ஆண்டியை ஒரு கை பிடிங்கன்னே, ஐயோ மீண்டுமா மறுபடியுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி கையை பிடிங்க ஆண்டி அப்படின்ட்டு பார்வதி வந்து 2 பேரும் சேர்த்து தூக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அடுத்து கிச்சனுக்கு போகிறாரு முத்து. மீனா வேலை பார்த்துட்ருக்காங்க. மீனா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன டீ வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆடி ரொம்ப டயர்டாயிடுச்சு என்ன, நீங்கள் ஆடுனீங்க என்ன, இல்லை நீ ஆடினதை பார்த்து ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு அண்ணே, நான் ஆடினேன் நானே. ஆமாம் என்ன ஆட்டம் ஆடுற, சூப்பராக ஆடின நீ, நீங்கள் சொல்லி தான் உங்கள் அம்மாவுக்கு குருதட்சணையை கொடுக்க போகணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது என்னமோ ஐடியா கொடுத்தது நான் தான், அம்மா அப்பாவும் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது நான் தான், ஆனால் அங்கே என்ன ஆட்டம் ஆடுற நீ, பரவாயில்ல ரொம்ப நல்லா சூப்பராக தான் ஆடுற நீ அப்படிங்கிறாங்க. அது சரி நான் ஆடினேன், ஆமாம்மா நான் கல்யாணம் பண்ணி வந்ததேவும் உங்கள் அம்மா டான்ஸ் ஆட வச்சு உங்கள் அம்மாவுக்கு கழுத்து சுளுக்கு வைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், சரியா போங்க இந்த ரூம் விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மீனா கோவப்படுறாங்க. இந்த ஒரு டீ கேட்டேன் ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறாங்க. டீ கிடையாது ஒன்றும் கிடையாது, எதுக்கு நான் டீ சூடாக போட்டு உங்கள் வாய் சுளுக்கு எடுக்கிறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே உங்களுக்கு வேணால் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு போயிறாங்க. ஐயோ டீ ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீ வாயை விட்டுட்டியேடா, டீ கிடைச்சதுக்கப்புறம் நீ எதாவது பேசிக்கலாமோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் விஜயா இருக்காங்க. விஜயா ரூமில் போய் அத்தை இதை தான் நீங்கள் தலைக்கு வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியை வந்து விஜயா பக்கத்தில் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாய எடுத்து விரிச்சு விட்றாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி, கடைசி என்னை வந்து சுளுக்கு பிடிக்க வச்சு என்னை வந்து ஒன்றுமே டான்ஸ் ஆட முடியாமல் அப்பாக்கிட்டியில் நீ ரொம்ப சந்தோஷம் தானே, எனக்கு அப்போலாம் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது, யாரையும் துன்புறுத்தி நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கரெக்டான முத்தும் உள்ளே வந்துடுறாரு. ஏண்டி பரதம் கற்றுக்கிட்ட எனக்கே இப்படி சுளுக்கு பிடிச்சிடுச்சு, ஆனால் பரதம்னா என்னன்னே தெரியாமல் நீ அந்த ஆட்டம் ஆடினியே, உனக்குலாம் சுளுக்கு ஒன்றும் பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா மீனாக்கு வந்து சுளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உங்கள் வருத்தமா, இல்லை உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறது வருத்தமா, பாத்தியா மீனா உனக்கு எப்படி சுளுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது பாரு. அடுத்து அண்ணாமலை வராரு. விஜய் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்புகிறாங்க. திரும்ப வலிக்குது, ஐயோ அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்படி டக்குன்னு திரும்புகிறோம், உடனே இங்கிட்ட அங்கிட்ட திரும்பக்கூடாதுன்னு சுளுக்கு எடுக்க வந்தவங்க சொன்னாங்கல்ல அண்ணே. சரி என்னங்க அண்ணே, சரி நீ தேவையில்லாமல் ரொம்ப எங்கிட்ட அலட்டாத, நீ இங்கேயே படுத்துக்கோ, தரையில் படு, மெத்தையில் படுக்க வேண்டாம், தரையில் படுத்தா தான் சுளுக்கெல்லாம் சீக்கிரம் சரியாகும், உனக்கு துணையா மீனா இருப்பா, நான் முத்து கூட படுத்துக்கிறேன்னா அவளா, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணின்ட்டு ஆண்டி பெயின் கில்லர் மாத்திரை வேணால் தரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா குடுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சுளுக்கு பிடிக்கவங்க 2 நாள் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்கல்ல, மாத்திரை எதுவும் போட வேண்டாம் சரியா, அதெல்லாம் தன்னால் சரியாயிரும், ஏங்க நான் இப்போ பார்த்தாலும் கஷ்டப்படணுங்கிறது உங்களுக்கு ஆசையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாத்திரை போடாமலே சீக்கிரமாக உனக்கு சரியாயிரும் சரியா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு இரு நான் பார்த்துட்டு வரேன்னு வராங்க. பின்னாடியே ரவி வந்துட்டு சும்மா இரு ஸ்ருதி, வா சொன்ன கேளு, வா உள்ளே வா படுக்கவா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஏன் அவளை தடுத்துக்கிட்டே இருக்கேன்னு பாருங்க ஆண்டி, உங்களை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறேன், ஆனால் ரவி வேண்டாங்கிறியா அப்படிங்கிறாங்க. எதுக்கடா என் மருமங்க நான் ஆசையாக பார்க்க வரேன், ஏன்டா அவளை தடுக்கிறேன்னு. ஐயோ அம்மா அவள் அதை பார்க்க வரலாமா, வேற ஒன்றை பார்க்க வந்திருக்காமா அப்படின்னு. அது என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை படியில் எப்படி படுக்கிறீங்கன்னு பார்க்குறக்கா வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ இவா ஒருத்தி, ஏம்மா நான் என்ன குரலை வித்தையம்மா காமிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இல்லை ஆண்டி நான் படியெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஓ இதான் படியா, வா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இதில் எப்படி படுப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீ இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் நான் பார்த்துட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. நீ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு ரவி கிளம்பி போயிடுறாரு. அண்ணா வந்துட்டு வா முத்து நம்ம போவோம் அப்படிங்கிறாரு. முத்து வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தானே ஆடி சுளுக்கு பிடிச்சிங்க, அதே போல் இந்த 2 பேரும் சேர்ந்தே இந்த சுளுக்கு வந்து சரிப்படுத்துங்கன்ட்டு மீனா விட்டுட்டு போயிடுறாரு. மீனா பாயை விரிக்கிறாங்க. ரோஹிணியுமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் மீனாவும் ரோஹிணி சேர்ந்து அவங்கள வந்து பாயை விரிச்சிட்டு படுக்க வைக்கிறாங்க. ஆனால் சுதி வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க உட்காருறது, அவங்க நடக்கிறது, அவங்க மெதுவாக செய்கிறது. வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதில் தலையை வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏம்மா நீ வேறு அப்படிங்கிறாங்க. நான் என்ன குரலை வித்தையை காத்துட்டுருக்கேன், என்னை இப்படி பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி விஜயாவும் அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. சரி மெதுவாக படுங்க, ரைட் அடுத்து லெஃப்ட் லைட்டாக கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் காருக்கு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஓகே இப்போ கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சுருதியும் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டே அவங்க படுக்கிறத
சொல்கிறத ஒன்று ஒன்றா மெதுவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஆண்டி ஒரு லேண்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவங்க என்ன ஏரோப்ளேன் லேண்ட் பண்ணுறதுக்கு, போங்க போய் படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ஆண்டி குட் நைட் அப்படின்ட்டு சுருதி கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து மீனாவும் படுக்க வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ ரோஹிணி கிளம்பிடுறாங்க. ரோஹிணி போய் ஹாலில் போய் பாயெல்லாம் விரிச்சு போட்டு பில்லோவில் எடுத்து போடுறாங்க. அந்நேரம் மனோஜ் போகிறாரு. ஏன் ரோஹிணி நீ பேசாமல் இருக்கலாம்ல, அம்மாவை நீ வேணாட்டி இந்த வயசில் போய் டான்ஸ் எடுங்க, நீங்கள் வந்து முன்னேறுவீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க அப்படி இப்படின்னு ஆசையை காமிச்சிட்டு, அம்மாவை நீ தானே மொதல் இந்த மாதிரி டான்ஸ் எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்த, நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, உன்னால தான் பாரு இப்போ அம்மாவுக்கு டேர்னிங் வரும்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவால் களத்தை டேர்ன் பண்ண கூட முடியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்ட்டிக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு நான் தான் காரணங்கிறியா, நானும் ஒன்றும் காரணம் கிடையாது, அந்த முத்து மீனை தான் தேவையில்லாமல் என்னத்தையோ போய் செஞ்சு இப்படி சுளுக்கு பிடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஐடியா கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல அவங்கள இந்த வயசில் போய் அப்படின்னாங்க. என்ன பண்ண சொல்கிற, உங்கள் அம்மா போர் அடிக்குது, உன் பார்லருக்கு வரேன், நான் வந்து அங்கே உட்காரேங்கிறாங்க. அப்படி இல்லாட்டா உங்கள் கடையில் வந்து கல்லாப்பட்டியில் உட்காரேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னது கல்லாப்பட்டியில் உட்கார போகிறாங்களா, அவங்க இந்த வயசில் பிஸ்னஸில் வந்து என்ன தெரியும் அவங்களுக்கு, அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பாரு, நீயே கேட்குறதானே. அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன். கடைசியாக நான் கொடுத்த ஐடியா இப்படி தப்பாக வந்து முடிஞ்சுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், சாரி தெரியாமல் உங்கள் அம்மாவுக்கு அந்த ஐடியா கொடுத்துட்டேன் சரியா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ரோஹிணி உன் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் ஒன்றும் பேசலை சரியா அப்படிங்கிறாங்க. சரி விடு படு அப்படிங்கிறாங்க. அவங்க பாயெல்லாம் வச்சு போட்டு படுத்துறாங்க. அப்போ மீனை வந்து பாயை எடுத்துகிட்டு உள்ள ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஏய் எங்கே போகிற, என்ன பண்ண போகிற உடனே, பாயை விரிச்சு போட்டு படுக்க போகிறேன் தண்ணே. ஆமாம் விட்டா என் தலை மேலே பாயை விரிச்சு படுப்பப்போ, அங்கிட்டு போய் பாடு, விட்டா என் பக்கத்தில் எல்லாம் படுத்து ஒட்டி உறவாடுவ பொழுக்கு பாப்போ, அங்கிட்டு போய் பாடு அப்படிங்கிறாங்க. சரி அந்த சைடு போய் பாயெல்லாம் விரிச்சுறாங்க. போய் சுடுதண்ணி வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஒத்தனை கொடுக்கணுமா அத்தை, நான் வேணா ஒத்தனை கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு, சுடுதண்ணி தூக்கி என் தலையில் ஊற்றவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போ நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க. போகும்போதே வெளியே ரோஹிணி கிட்டக்க, ரோஹிணி உங்களை அத்தையை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க. என்ன ஆண்டி என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அம்மா ரோஹிணி இன்றைக்கும் நீ என் கூட படுத்துறேம்மா, ஏன் ஆண்டி என்ன ஆச்சுன்னு, என்னால் அந்த மீனை கூடலாம் படுக்க முடியாது, எனக்குன்னு ஒரு தராகரம் இருக்குல்ல, இவ கூடலாம் போய் நான் எப்படி படுக்க முடியும், நீயே பேசாமல் என் கூட படுத்துருமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் போய் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு வெளியில் போகிறாங்க. மனோஜ் வந்துட்டு வா ரோஹிணி வா படு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பெட்ஷீட்டை உருவிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி என்ன எங்கே போகிற, ஐயோ ரோஹிணி எங்கே போகிற அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே போகிறாரு.